கடோபனிஷத்தாக்கும் பார்க்குறோம். கடோபனிஷத்தில் 2வது அத்தியாயம், 2வது அத்தியாயத்தில் 5வது வள்ளி, மொத்தம் ഫസ്റ്റ് അധ്യായത്തിലെ 3 വല്ലിയും 2வது അധ്യായത്തിലെ 3 വല്ലിയും ചേർന്ന് 6 വല്ലികളാക്കുമുള്ളത്. അതിലെ 5வது വല്ലി 7வது മന്ത്രം பார்த்துட்டு இருக்கோம். യോനിം അന്യേ പ്രപദ്യന്തേ ശരീരത്വായ ദേഹിനഃ സ്ഥാണും അന്യേ അനുസംയന്തി യഥാ കർമ്മ യഥാ ശ്രുതം. ഇത്രയുമാക്കും 7வது മന്ത്രം. மந்திரங்களை நம்ம இங்கே சொல்லலை, இருந்தா கூட மந்திரங்களோடு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு அதை பதம் பிரித்து பார்த்துட்டு இருக்கோம். யதா கர்மா, கர்மத்துக்கு தகுந்த மாதிரியும், யதா ஸ்ருதம் கேள்வி ஞானத்துக்கு தகுந்த மாதிரியும், படிப்பு ஞானத்துக்கு தகுந்த மாதிரியும். ஞானம் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். யதாஸ்ருதம் அப்படின்னா ஞானத்துக்கு தகுந்த மாதிரி. அந்நே தேகினஹா, ஒரு சில ஜீவாத்மாக்கள், தேகம் சொன்னா சரீரம், தேஹி சொன்னா ஆத்மா. அந்நே தேகினஹா, ஒரு சில ஜீவாத்மாக்கள் ശരീരത്വായ, ശരീരം സ്വീകരിக்கிறதுக்காയിട്ട് യോനി, സ്ത്രീകളോട് ഗർഭപാത്രത്തെ പ്രപദ്യന്തേ പ്രാപിക്കുന്നത്. അന്യേ, ഒരു ചില ജീവാത്മാക്കൾ സ്ഥാണും, സ്ഥാവരങ്ങളെ അനുസംയന്തി അടയறது, പ്രാപിக்கிறது. ஜீவாத்மாக்கள் அவாவா செஞ்ச கர்மபலத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும். அந்த கர்மங்களால உண்டாகிற ஞானத்தோடு கர்மபலன் அனுசரிச்சாக்கும் ஜீவாத்மாக்கள் சரீரத்தை ஸ்வீகரிக்கிறது. அந்த ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களையுமாக்கும் இங்கே சொல்லப்பட்டது. என்னெல்லாம் சரீரங்களாக்குமோ இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. செடி கொடிகளாயிட்டும், மரங்களாயிட்டும், பறவைகளாயிட்டும், பிராணிகளாயிட்டும், மனுஷாளாயிட்டும், மிருகங்களாயிட்டும், ஊர்ந்து போறவைகளாயிட்டும், தண்ணீர வசிக்கிறவை ஆயிட்டும், இப்படி என்னெல்லாம் என்னெல்லாம் ஆக்குமோ உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அந்த உயிரினங்களை எல்லாம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கள் ஸ்வீகரிக்கிறது. ஜீவாத்மாக்கள் சரீரத்தை ஸ்வீகரிக்கிறதுனாலே ஆக்கும் இந்த பிரபஞ்சத்துல பல ശരീരങ്ങൾ ഉണ്ടാനത്, പലവിധமான സൃഷ്ടി ഉണ്ടാനത്. കർമ്മബലத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ஜீவாத்மாக்கள் சரீரத்தை ஸ்வீகரிக்கிறதுக்காயிட்டு ஸ்திரீகளோடு கர்ப்பபாத்திரத்தில் பிரவேசிக்கிறது.
ஒரு சில ஜீவாத்மாக்கள் என்ன பண்றது, ஸ்தாவரத்துவத்தை பிராபிக்கிறது. ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக முடியாத மாதிரி இருக்கிற செடி கொடிகளாயிட்டு ஜென்மம் எடுக்கிறது. இங்கே ஸ்ருதி தேவி പുനർജന്മത്തെയും അതുക്ക് അടിസ്ഥാനமான കാരണങ്ങളെയും സ്പഷ്ടമായിട്ട് ചൊല്ലര. ഉപാസനയോടും കർമ്മത്തോടും பலனனுசரிச்சு தேவர்கள் முதல் செடி கொடிகள் வரை இருக்கிற ஜீவிதங்களை ஜீவாத்மாக்கள் பிரவேசனம் பண்ணி ஜீவிக்கிறது. தேவர்களாயிட்டும் இந்த ஜீவாத்மாக்கள் ஜீவிக்கிறது, அசுரர்களாயிட்டும் ஜீவிக்கிறது, மனுஷர்களாயிட்டும் ஜீவிக்கிறது, செடி கொடிகளாயிட்டும் ஜீவிக்கிறது, மிருகங்களாயிட்டும் பறவைகளாயிட்டும் பிராணிகளாயிட்டும் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன சூக்ஷ்ம ஜீவிகளாயிட்டும் இந்த ஜீவாத்மாக்கள் ஜீவிக்கிறது. யதா பிரஜ்ஞம் ஹி சம்பவாக, அறிவுக்கு தகுந்த மாதிரியாக்கும் ஜென்மங்கள் உண்டாகிறது அப்படின்னு ஸ்ருதியில சொல்லப்படுறது. மரணகாலத்துல நம்மளோட மனசு என்ன நினைக்கிறதோ, மரண சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அடுத்த ஜென்மத்துல நம்ம அதாயித்தீரோம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அஷ்டம அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல நமக்கு அது காணறதுக்கு சாதிக்கும். யம் யம் வா அபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேபரம் தம் தம் ஏவ இதி கௌந்தேயா சதா தத் பாவபாவிதா. அர்ஜுனா, மரணகாலத்துல என்னவாக்குமோ நினைச்சுண்டு சரீரத்தை அந்த ஜீவாத்மா உபேட்சிக்கிறது. நினைச்சுண்டு உபேட்சிச்ச அந்த பாவத்திலேயே அடுத்த ஜென்மத்தை அந்த ஜீவாத்மா பிராபிக்கிறது அப்படின்னு பகவான் சொன்னார். ഋഷഭദേവനോട് മൂത്ത പുത്രനാണ് ഭരതൻ മായയോട് വിളയാട്ടത്താല് യോഗഭ്രഷ്ടം സംഭവിച്ച് ரொம்ப ரொம்ப பகவத் தியான நிரதனாயிட்டு சிரேஷ்ட யோகியாயிருந்த பரதன் அவருக்கு அவரோட மனசு திடீர்னு ஒரு மானில பாசத்தோடு கூடிட்டு முழுகித்து அந்த மானை பார்த்து பாவமா இருந்தது. அப்படி மான் அப்படிங்கிற அந்த உயிரினத்துக்கிட்ட பாசம் வச்சதாலேயே அந்த மான சுശ്രൂഷിக்கிறதுக்கு அவரோட வாழ்க்கை நகர்த்தி வைக்கப்பட்டது. மான் மான் அப்படின்னு நினைச்சுண்டு அவர் இறந்து போனார். அதனால அடுத்த ஜென்மத்துல அவரு மானாயிட்டே ஜனிச்சார். அத நமக்கு பாகவதத்துல ஸ்ரீகிருஷ்ண பாகவதத்துல
ஸ்ரீசுக பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 7-8 அத்தியாயங்களில பார்க்கிறதுக்கு சாதிக்கும். 8வது அத்தியாயத்திலேருந்து அதை பார்க்கிறதுக்கு சாதிக்கும். ஈஸ்வரனை நினைச்சுண்டு சரீரத்தை உபேட்சிச்சானா ஈஸ்வரனை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு திரும்பி வர வேண்டியதில்லை. மரண நேரத்தில் ஈஸ்வர சிந்தை உண்டாகும் அப்படின்னாக்கா மனசு அப்படிங்கிறது രജോഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും ഇല്ലാതക്കി ഷഡ്വികാരങ്ങളൊന്നും ഇല്ലാതക്കി தூய்மையாயிடும். அந்தக்கரண சுத்தி வந்து சேரும். அதுக்கப்புறமா அந்த மனசுக்கு இந்த பிரகிருதி விஷயங்களில அட்ராக்ஷன் உண்டாகாது. வாசனா குணம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ஸ்தூல சரீரமா இருக்கிற தேகத்தை ஜீவன் உபேட்சிக்கிறத சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடிட்டாக்கும் அந்த ஜீவன் பிரயாணம் பண்றது. பகவத் சிந்தனை மரண காலத்துல வந்து சேர்ந்தானா அந்த சூக்ஷ்ம சரீரமாயிருக்கிற லிங்க சரீரம் இல்லாமாயிடும். அதனாலேயே புனரபிஜனனம் மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டாகாது. மரண நேரத்துல சரீரத்தை உபேட்சிக்கிற அந்த டைமில அந்த ஜீவாத்மாவுக்கு பகவத் சிந்தை உண்டாகணுமானா அதுக்கான ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்தே உண்டாகணும். வயசானப்புறம் எல்லா டியூட்டியும் ஓரளவு ஒதுங்கினதுக்கு அப்புறம் பகவானை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னா നടക്കാത്ത കാര്യമാക്കും. അത് മരണം എന്ത നേരത്തിലാക്കും വരുംന്ന് ആർക്കും ചിലർക്ക് സാധ്യപ്പെടാത്. ഇന്നക്ക് കണ്ടവാളെ നാളേക്ക് കാണുന്നതില്ലേ. നേത്തയ്ക്കും ഇന്നയ്ക്കും എല്ലാം നമ്മൾ பார்த்து நம்ம கூட பேசிட்டு இருக்கறவா அடுத்த நாளைக்கு பார்த்தா இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டா. அப்ப மரணம் அப்படிங்கிறது மனுஷாளால நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு விஷயமாக்கும். அதனால ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே விளக்கேத்தி நாமம் சொல்லறதுக்கான பிராக்டிஸ் ஆரம்பமாகணும். நாராயண நாமம் ஒரு தடவை உச்சரிச்சானா அந்த நாக்கிலேருந்து நாமம் அப்படிங்கிறது விட்டு போகாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ பகவத் சிந்தனை இப்படி வாழ்நாள் ஃபுல்லா உண்டாயிண்டே இருக்கும். மரண காலத்திலேயும் பகவத் சிந்தனை வந்து சேரும். நித்தியவும் ஈஸ்வர சிந்தை பிராக்டிஸ் பண்ணினாதான் மரண நேரத்தில் ஈஸ்வரனை ஞாபகம் வரும். அதாக்கும் இந்த மந்திரத்தில் சொல்லப்படுறது. அந்நே ஒரு சில ஜீவாத்மாக்கள் யோனிம் ஜன்மஸ்தானத்தை பிரசவிக்கிறது அம்மையாக்குமே. அது மனுஷன் அப்படிங்கிற மனுஷ ஸ்திரீயாகலாம், பசுமாடு அப்படிங்கிற ஸ்திரீயாகலாம், பறவைகளில ஸ்திரீயாகலாம். பிரசவிக்கிறவாளோடெல்லாம் யோனிம் ஜென்மஸ்தானத்தை கர்ப்பபாத்திரத்துல ஜராயு அப்படிங்கிற கர்ப்ப ஆவரணம் பொட்டி ஜராயுஜம். அந்த ஜராயுலேந்து பொட்டி முளைக்கிறதாக்கும் ஜனனம் அப்படிங்கிறது. ஜராயு பொட்டி ஜனிக்கிறது அதாக்கும் ஜனனம். யோனி வழி குழந்தை வெளியில வர அந்த ப்ராசஸ்
அந்த ஜென்மஸ்தானத்தை இந்த ஜீவாத்மா பிராபிக்கிறது. ஜீவன் ஜென்மஸ்தானத்தை பிராபிக்கிறது. கர்ப்பம் தரிச்சு பிரசவிக்க கூடின கண்டிஷனில் இருக்கிற ஸ்திரீகளோடு யோனி பிரதேசத்தை ஜீவாத்மா பிராபிக்கிறது. മാതൃ ഗർഭத்துக்கு എത്തിച്ചേരறதுக்காയിട്ട് ஜீவாத்மா முயற்சி பண்றது. ശരീരത്വായ വിവിധ രൂപനാമങ്ങളിൽ ജനിக்கிறதுக்காയിട്ട് പറവകളാകട്ടും മൃഗങ്ങളാകട്ടും മനുഷ്യர்களாகட்டும் ശരീരം கிடைக்கிறதுக்காയിട്ട് அம்மாவோட ஜென்மஸ்தானத்தை அந்த கர்ப்பபாத்திரத்தை ஜீவன் பிராபிக்கிறது. ஒரு சில ஜீவாத்மாக்களாக்கும் இப்படி இந்த பிரபஞ்சத்துல பலதரப்பட்ட உயிரினங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். மனுஷர்களாயிட்டு மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துல சரீரம் எடுக்கிற எல்லா உயிரினங்களும் என்னத்துக்கெல்லாமாக்குமோ சரீரம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது ஜீவாத்மாவாக்கும். அதுல ഗർഭപാത്രത്തുക്കുള്ള പ്രവേശനം പണി ജനിக்கிற ജീവാത്മാക്കൾ ഉണ്ട്. ഇനി ഒരു ചില ജീവാത്മാക്കൾ என்ன பண்றது, தானும் தூணு மாதிரி நிக்கிற, ஒரிடத்திலேருந்து இன்னொரிடத்துக்கு நகர்ந்து போகாம நிக்கிற அனுசயந்தி, கொஞ்சம் கூட இழகாத்த, ஒரே இடத்துல நின்னுண்டு அசையும் ஆனா ஒரிடத்திலேருந்து இன்னொரிடத்துக்கு நகர்ந்து போகாத்த ஸ்தாவர பாவத்தை பிராபிக்கிறது, மரங்களாயிட்டு ஜனிக்கிறது. அந்த ஜீவாத்மாக்களோட சரீரம் அப்படிங்கிறது செடி கொடிகளாக்கும், விருட்சங்களாக்கும். மரங்களுக்கு ஜீவன் இருக்கு. செடி கொடிகளுக்கெல்லாம் மரங்களுக்கெல்லாம் ஜீவன் இருக்கிறதுனாலேயாக்கும் அது வளர்றது. இந்த மரங்களில பல பல பிரான்சஸ் இருக்கும். அந்த பிரான்சஸ்ல ஒரு சில பிரான்சஸ் காஞ்சு தன்னால கீழே விழும். அப்படின்னா அந்த பிரான்சஸ்ல ஜீவன் இல்லை. ஆனா மரம் ஃபுல்லா ஜீவன் இருக்கு. எந்த பார்ட்லயாக்குமோ ஜீவன் இல்லை, அந்த ஜீவன் இல்லாத பார்ட்டு கீழே காஞ்சு விழறது. அவாவாளோடு கர்மபலத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் ஒவ்வொரு ஜென்மங்கள் உண்டாகிறது அப்படின்னு மிருத்யுதேவன் நச்சிகேதஸுக்கு சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஜீவனோடு கதி அப்படிங்கிறது கர்மபலத்தோடு அடிஸ்தானத்திலேயாக்கும் இருக்கு. யதா கர்மா, நம்ம எப்படிப்பட்ட கர்மங்களை செய்யறோமோ, யதா ஸ்ருதம், சாஸ்திர சிரவணம் எப்படி நடத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மம் கிடைக்கிறது. பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச புண்ணிய பாவங்களோடு பலனாயிட்டாக்கும் இந்த ஜென்மம் கிடைக்கிறது. நமக்கு நாமே சத்ருவாகலாம், நமக்கு நாமே மித்திரமாகலாம். பிரகிருதியுமாயி அட்டாச் ஆகிற நம்ம ஆத்ம தத்துவத்திலேருந்து நகர்ந்து போறத நமக்கு நாமே சத்ருவாகிறோம். பிரகிருதியிலேருந்து இருக்கிற அட்டாச்மெண்ட் கம்மியாயி வரத்த ஆத்ம தத்துவத்துக்கு நம்ம பிரயாணம் பண்றது வழி நமக்கு நாமே மித்திரமாகிறோம். செய்யற கர்மங்களோடெல்லாம் பலன் அப்பப்பா உடனடி நமக்குள்ள கலெக்ட் பண்ணப்படுறது. புண்ணிய கர்மங்களாகட்டும் பாவ கர்மங்களாகட்டும், அந்த கர்மங்களோட ரிசல்ட் பலன் அப்படிங்கிறது பேங்க் பேலன்ஸ் மாதிரி கலெக்ட் ஆயிண்டே இருக்கு. புண்ணியங்கள் கூடி நிக்கிறத பாபங்கள் செய்யறத அந்த பேலன்ஸ் கம்மியாகும். பாபங்கள் இருக்கிறத புண்ணியங்கள் செய்யறத கர்ம பேலன்ஸ் கம்மியாகி புண்ணிய பேலன்ஸ் கூடிட்டு இருக்கும். அதாக்கும் ക്രമേണ വാസനാഗുണമായിട്ട് മാറരുത്. വാസനാഗുണം അടുത്ത കർമ്മத்துக்கு പ്രേരണയാകരുത്. மறுபடியும் கர்மம் செய்யறோம்,
மறுபடியும் அந்த பலன் நமக்குள்ள கலெக்ட் செய்யப்படுறது, மறுபடியும் கர்மபலம் வாசனா குணமாயிட்டு நம்மளை கர்மம் செய்ய வைக்கிறது. இந்த வாசனைகள் ஒடுங்குற வரைக்கும், கர்ம வாசனைகள் ஒடுங்குற வரைக்கும், சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது ஒடுங்குற வரைக்கும், அந்த கரணம் சுத்தி ஆகிற வரைக்கும், புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். நம்மளோடு சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சம்ஸ்காரம் மாறுறது. சம்ஸ்காரம், கர்மம், கர்மபலம் அது வாசனா குணங்களுக்கு காரணமாகிறது. சாஸ்திர சிரவணத்துக்கு தகுந்த மாதிரி, குரு உபதேசத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கரண சுத்தி அப்படிங்கிறது உண்டாகும். மங்களமானத காது கொடுத்து கேட்கணுமே கிருஷ்ணா, மங்களமானத கண்களால காணணுமே கிருஷ்ணா, மங்களமானத என்னோடு இந்திரியங்களால பிரவர்த்திக்கணுமே கிருஷ்ணா, மனசா வாஜா கர்மனா நன்மை மட்டும் செய்யணுமே கிருஷ்ணா, பரம்பொருளே குருவாயிரப்பா அப்படின்னு நமக்கு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு சாதிக்கும்.